வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை காசிமேட்டில் பொங்கல் தினத்தில் வீடு புகுந்து ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பழிக்கு பழியாக நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை காசிமேடு திடீர் நகர் 3வது தெரு பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவர் மீது ஏற்கனவே காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக மாலதி என்ற பெண்ணுடன் லோகநாதன் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். பொங்கல் தினமான நேற்று இரவில் லோகநாதனும் மாலதியும் வீட்டில் இருந்த நிலையில் திடீரென 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் வீட்டிற்குள் நுழைந்துள்ளது. அந்த கும்பல் லோகநாதனை சுற்றி வளைத்து வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை தடுக்க முயன்ற மாலதிக்கும் சரமாரியாக வெட்டு விழுந்தது. இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் கூடுவதற்குள் கொலைகார கும்பல் அங்கிருந்து இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்று விட்டது. சம்பவம் குறித்து அறிந்த காசிமேடு போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். அரிவாள் வெட்டில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாலதியை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியில் தேசியா என்ற ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டார். அப்போது அந்த வழக்கில் லோகநாதன் பெயரும் கிசுகிசுக்கப்பட்டது. இந்நிலையில் தேசியாவின் கூட்டாளிகள் லோகநாதனை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொங்கல் தினத்தில் நடந்த கொலை அப்பகுதி மக்களை பொங்கல் பண்டிகையை முழுமையாக கொண்டாட விடாமல் செய்துவிட்டது. கொலையாளிகளை பிடிக்க இரவு முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் வல்லரசு, அந்தோணி, எபினேசர், எழிலரசன், மனோஜ், குணசேகரன் என 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் ரவுடி தேசியாவின் கொலைக்கு பழிக்கு பழிவாங்கும் வகையில் திட்டமிட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. பழிக்கு பழியாக 2 கொலைகள் நடந்த நிலையில் இது இன்னும் தொடருமோ என்ற அச்சம் ரவுடி கோஷ்டிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ளது.